வெல்கம் டு ஹாரிஸ் கிச்சன். இன்னைக்கு ஹாரிஸ் கிச்சன்ல நாம பார்க்க போற ரெசிபி ஓமப்பொடி. இதுக்கு என்னென்ன பொருள்லாம் தேவைங்கிறத பத்தி இப்போ சொல்றேன். இந்த கப்பால 3 கப் கடலை மாவு, இதால 1/2 கப் அரிசி மாவு, இது ஓமம் 3 டீஸ்பூன் ஓமம் எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்து மிக்சியில போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வடி கட்டிட்டு அந்த என்ன நம்ம ஓம்பொடி பிரியறதுனால அப்படியே போட முடியாது. அந்த ஓட்டை ஓம்பொடி அச்சிலர்ல ஓட்டையில போய் அடைச்சிக்கும். அதனால இதை மிக்சியில போட்டு தண்ணி விட்டு அரைச்சு வடிகட்டி எடுத்துக்கணும். இது மிளகாத்தூள், அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள், இது முறுக்கு பிழியற அச்சு. இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஓட்டை இருக்கு பாருங்க. இதுதான் முதல்ல கடலை மாவு சேர்த்துடலாம். அடுத்தது அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, காரத்துக்கேற்ப மிளகாத்தூள். நான் கொஞ்சமா மிளகாத்தூள் சேர்க்கிறேன். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சேர்த்துக்கணும். இது பெருங்காயத்தூள், இந்த மாவு இதெல்லாத்தையும் சேர்த்து கலந்தாச்சு. இப்போ நம்ம வறுத்து அரைச்சு வடிகட்டி வச்சிருக்கிற ஓம தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்கு காய வச்ச எண்ணெயை கொஞ்சம் ஒரு 2 கரண்டி ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது பார்த்தீங்களா. இப்போ முதல்ல இதை கொஞ்சம் மாவு போட்டு பார்க்கணும். ஒரு உருண்டியா சின்னதாக பிடிச்சி போட்டு பார்க்கணும் எண்ணெய் காஞ்சிடுதான்னு. இப்போ இது மேலே எழும்பி வந்ததுன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஓம்பொடி மாவை இந்த அச்சில் போட்டு நல்லா காஞ்சிருக்கும். ஓவரா கம்மி பண்ணிக்கலாம்.